Sunland Refined Sunflower Oil. Sunlandல சமைச்சா சக்தி தானா வரும். Congratulations, Aditi. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு அவார்ட் கிடைக்கும்னு நான் சுத்தமா எதிர்பார்க்கவே இல்லை. இந்த மாதிரி ஒரு அனிமேஷன் ஃபில்ம் பண்ணணும் இந்த இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு எப்படி வந்து? Thank you so much. And Aditi, please, I would like. நார்வேல நடந்த சர்வதேச திரைப்பட விழால தமிழகத்தை சேர்ந்த இளம் இயக்குனரான 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவி ஒருத்தங்களுக்கு சிறந்த இயக்குனர் விருது வழங்கப்பட்டிருக்கு. 8ஆம் வகுப்பு மாணவி அனிமேஷன் திரைப்படத்தை இயக்கி இருக்காங்க. அவங்களுக்கு தான் இந்த சிறப்பான விருதை கொடுத்து கௌரவப்படுத்தி இருக்காங்க. இது மட்டும் இல்லாம பாலா அவர்களுக்கும் யாத்திசை நடிகர் சேயோன் அவர்களுக்கும் விருது வழங்கப்பட்டிருக்கு. நார்வேல NTTF அப்படின்ற சர்வதேச அளவிலான திரைப்பட விருது வழங்கும் விழா கடந்த ஏப்ரல் 28ஆம் தேதி நடந்திருக்கு. இந்த விருது விழால தான் தமிழகத்தை சேர்ந்த 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவி ஒருத்தங்களுக்கு சிறந்த இயக்குனர் விருதும் வழங்கி கௌரவப்படுத்தி இருக்காங்க. 8ஆவது படிக்கக்கூடிய மாணவி இயக்குனரா அப்படின்னு நம்ம எல்லாரும் ஆச்சரியத்தோட இத கேள்விப்படும் போது கேட்போம். ஆமாங்க, தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்துல இருக்கக்கூடிய ஒரு பள்ளியில 8ஆம் வகுப்பு படிச்சுட்டு வராங்க PK அகஸ்தி அப்படின்ற மாணவி. இவங்க தான் குண்டான் சட்டி அப்படின்ற ஒரு அனிமேஷன் திரைப்படத்தை இயக்கி எல்லாரையுமே வியப்புல ஆழ்த்தி இருக்காங்க. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கொரநாட்டு கருப்பூர் பகுதியில 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுடைய வாழ்க்கைய இந்த படம் சொல்லுது. அந்த மாணவர்கள் எப்படி படிக்கிறாங்க, அவங்களுடைய குறும்புத்தனங்கள் என்ன அப்படின்னு அவங்களுடைய வாழ்வியலை இந்த திரைப்படம் பாத்தீங்கன்னா எடுத்து காட்டுது. குறிப்பா உருவகேலி செய்யக்கூடாது, எல்லாரும் நல்லா படிக்கணும், ஒற்றுமையா இருக்கணும், சுத்தமா இருக்கணும் அப்படின்னு பல நல்ல விஷயங்களை முன்னிறுத்தி மாணவி இப்படி ஒரு அனிமேஷன் திரைப்படத்தை இயக்கி இருக்காங்க. பார்க்கும்போது வியப்பா இருக்குல்ல. செல்லமால் மூவி மேக்கர்ஸ் அப்படின்றவங்க தான் இதை ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. இந்த திரைப்படத்துக்காக தான் PK அகஸ்தி அப்படின்ற 8ஆம் வகுப்பு மாணவிக்கு சிறந்த இயக்குனர் விருதை இந்த NTTF நார்வே திரைப்பட விருது விழால வழங்கியிருக்காங்க. இயக்குனர் வசீகரன் மற்றும் அமைச்சர் கவர்னர் உள்ளிட்டோர் மாணவிக்கு இந்த விருதை வழங்கியிருக்காங்க. கேப்டன் விஜயகாந்த் விருதை நடிகர் பாலா அவர்களுக்கு கொடுத்திருக்காங்க. சிறந்த சமூக சேவைக்காக இந்த விருதை வழங்கியிருக்காங்க. இவ்வளோ சின்ன வயசுல இவ்வளோ பொறுப்போட ஒரு மாணவி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி திரைப்படத்தை இயக்கி வியப்புல ஆழ்த்தினது மட்டும் இல்லாம இப்ப அவங்களுக்கு சிறந்த இயக்குனர் விருதும் அதுவும் சர்வதேச அளவில் நடந்த திரைப்பட விழால கிடைச்சிருக்கிறது மேலும் பெருமை அவங்களுக்கு தேடி கொடுத்திருக்கு. இவங்களுக்கு எல்லாரும் பாராட்டுகளை தெரிவிச்சிட்டு வராங்க. நாமளும் பாராட்டுகளை தெரிவிச்சிடலாம். எதிர்காலத்துல சிறந்த இயக்குனரா பெரிய இயக்குனரா வர்றதுக்கு அவங்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிடலாம். இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் குண்டான் சட்டிங்கிற படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கேன். இந்த படம் அக்டோபர் 13, 2023 திரையரங்குல ரிலீஸ் ஆச்சு. இதை பார்த்து எனக்கு ரொம்ப பாசிட்டிவான கமெண்ட்ஸ் தான் எல்லாரும் கொடுத்துருந்தாங்க. இந்த படத்தை பார்த்து எனக்கு நார்வே தமிழ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல அவார்ட் நான் ரிசீவ் பண்ணியிருக்கேன். இந்த அவார்டை நான் வாங்கும்போது ரொம்ப ப்ரௌடாகவும் ஹாப்பியாகவும் ஃபீல் பண்ணேன். இந்த அவார்டை எனக்கு நார்வே ஒஸ்லோ சிட்டியோட மேயர் எனக்கு கொடுத்தாங்க. இந்த கதை எது பற்றினா ஒரு மாற்றுத்திறனாளி பற்றி. இந்த மாற்றுத்திறனாளி எப்படி வாழ்கிறாங்க, மற்றவங்கலாம் அவங்கள்ட்ட எப்படி நடந்துக்கணும், டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ்லாம் எப்படி நடந்துக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவேஷ்னலான ஃபிலிம். இந்த ஃபிலிம் ஃபேமிலியோட எல்லாருமே பார்க்கலாம். நார்வே எல்லா இடத்துலையும் உங்க சப்போர்ட்டை பார்த்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அவங்க 27ஆம் தேதி இந்த படத்தை நார்வேல திரையிட்டாங்க. அடுத்த 28ஆம் தேதி எனக்கு இந்த அவார்டை நான் ரிசீவ் பண்ணேன். உங்க சப்போர்ட் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. Sunland Refined Sunflower Oil. Sunlandல சமைச்சா சக்தி தானா வரும்.